அத்தைக்காக தான் உங்க 2 பேரையும் நான் சும்மா விடுறேன். இல்லைன்னா என் மேல கை வச்சதுக்கு நீங்க 2 பேருமே காணாம போயிருப்பீங்க. டேய், தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க வேண்டியதானடா. அதை விட்டுட்டு நீ அமைதியா இருந்தா நீ தப்பு பண்ணன்னு தானே நாங்க நினைப்போம். போதுண்டா, சும்மா இரு. தப்ப யார் செஞ்சிருக்காங்கன்னு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜேகே தப்பு பண்ணல. அதனால ஜேகே கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம யாருக்கும் அதிகாரமும் இல்ல, உரிமையும் இல்ல. தப்பு பண்ணிருக்கிறது ஐசு. ஜேகே குத்த சொல்லி பிரயோஜனம் இல்லடா. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது ஜேகே. அதே மாதிரி நீ அதை உண்மைன்னு நிரூபிச்சிட்ட. இது போதும் எனக்கு. அத்த, உங்க தம்பி பசங்க என்னை அடிச்சது மட்டும் இல்லாம உங்களையும் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதனால இவங்க 2 பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கலன்னா என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? மூடுறா வாய. சொல்ல சொல்ல கேட்க மாட்டே நீ. டேய், அவன் சைலண்டா இருந்தானா அதுக்கு என்னடா காரணம்? அவன் பேசி இருந்தா ஐசுவோட பேரு கெட்டு போகும். அவன் வாழ்க்கை நாசமா போயிடும். நம்ம குடும்ப கௌரவத்துக்கு களங்கம் வந்துருங்கிறதுக்காக அவன் பதில் சொல்லாம அமைதியா இருந்திருக்காண்டா. இதுக்கு நாம அவனுக்கு நன்றி சொல்லணும்டா. திட்டக்கூடாது, அவன் மேல கோவப்படவும் கூடாது. இதுக்காக ஒரு தடவை இல்ல 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அதுதான் சரி. நம்ம வீட்டு புள்ளக்கா தனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, அநியாயம் நடந்துருச்சுன்னு வந்து சொல்லும் போது நமக்கு கோபம் வர்றது இயல்பு தானேக்கா. அந்த கோபத்துல உணர்ச்சி வசப்பட்டு நாங்களும் எல்லார் சார்பாவும் எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேக்கா. பண்ணிச்சு. அங்கிள், நீங்க வயசுல பெரியவங்க. நீங்க மன்னிப்பு கேட்கறதுனால எனக்கு ஒன்றும் ஆக போறதில்ல. உங்க பசங்க பார்த்தியும் ஜீவாவும் அத்தைகிட்டையும் என்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா வாழ்றதை விட கை கொடுத்து சமாதானமா போயிடுறதா நல்லது. 2 பேரும் ஜேகே கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. என்னம்மா நீங்க இவன்ட்டெல்லாம் போய் நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நாங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்லை. இவன் தப்பு பண்ணான்னு ஐஷு சொன்னா நாங்க கோவப்பட்டுட்டோம். அதுக்காகலாம் மன்னிப்பு கேட்க முடியாது. நீ ஏன் மன்னிப்பு கேட்கறியா? இல்லைன்னா நான் கேட்க வைக்கட்டுமா? ஜேகே மிரட்டுறியா? எங்க மன்னிப்பு கேட்க வை பாப்போம். டேய் ஜீவா, என் கோவத்தை கிளறாத. மன்னிப்பு கேள்டா. நானும் ஜீவாவோ உங்களையும் ஜேகேவையோ காயப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ மன்னிச்சிருங்க. ஒரு விக்கெட் அவுட். என்ன ஜீவா, எல்லாரும் கேட்டுட்டாங்க.
நீ கேட்க மாட்டியோ? உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு தோணல. நீ இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா என்னடா பண்ணுவ? என்ன டேய் ஜீவா, ஏன் இப்படி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றீங்க? ஐஷு சொன்னதுனால தானே நம்ம எல்லாரும் ஜேகே மேல கோவப்பட்டோம். இன்னைக்கு அவர் தப்பு பண்ணலன்னு அவளே சொல்லிட்டா. அப்ப நாம மன்னிப்பு கேட்கறது தானே நியாயம். அதுக்கு எதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? மன்னிப்பு கேளுங்க. சொல்றேன்ல, கேளுங்க. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கறதுனால அது நமக்கு எந்த ஒரு தலைக்குனிவையும் ஏற்படுத்திராது. அவ சொல்றதுதான் சரி. எங்களுக்காக மன்னிப்பு கேள்றா. பரவாயில்ல விடுங்க அங்கிள். ஜீவா மன்னிப்பு கேட்கலன்னா என்ன? அவனை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஜீவா, ஒவ்வொரு வாட்டியும் எங்க கிட்ட மோதி நீ அசிங்கப்படுறது உனக்கே கேவலமா இல்ல? அன்னைக்கு பிரியாவை நான் தான் கடத்தினேன்னு கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போனேன். அங்கேயும் நீ தோத்து போயிட்ட. இன்னைக்கு ஜேகே தப்பு பண்ணான்னு என்கிட்ட வந்து வாதாடின. அதுவும் வீணா போச்சு. அச்சோ, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. டேய், மன்னிப்பு தானே, கேட்டு வாடா. தப்பு பண்ணாத ஜேகே கிட்ட வேணா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லை. ஆனா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க பிரியாவுக்கு செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது பாருங்க, என் பொண்ணு பண்ண தப்புக்கு தேவையில்லாம நீங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகச்சிக்க மாதிரி ஆயிடுச்சு. இவ பண்ண தப்பால தேவையில்லாம எல்லாருமே மன கஷ்டத்துக்கு ஆளாயிட்டோம். மன்னிச்சிரு. ஐஷுவை நல்லா படிக்க சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐய, ஒரே கலரா இருக்கு. இது ரிஜெக்டட். பிளாக் வேணாம். ஓகே. சாரு வெளியே கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு.
ம். ஏன் பார்த்த எப்படி தெரியுது? வெளியே தான் கிளம்பிட்டு இருக்கேன். யார பார்க்க போறீங்க? என்னோட பழைய ஃப்ரெண்டை பார்க்க போறேன். ஓ, பழைய ஃப்ரெண்டுனா கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு தான். பார்த்தா பாய் ஃப்ரெண்ட பார்க்க போற மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுதா? பொண்ணுங்க எப்பவும் சந்தேக பார்வையோட தான் பார்க்கறது இல்ல? ரொம்ப நாள் கழிச்சு என்னோட காலேஜ் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். அதுக்காக தான் ஒரு நல்ல ஷர்ட்டு ஒரு நல்ல பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு போறேன். சில பேர் பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆ, ஆனா உள்ளுக்குள்ள கெட்டவங்களா இருப்பாங்க. கரெக்ட் தான். அதே சில பேர் பார்க்கறதுக்கு கெட்டவங்களா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருப்பாங்க. நம்ம ஜேகே மாதிரி. அப்போ அந்த ஜேகே நல்லவன், நான் கெட்டவன். ஆ? ஆம், நான் அப்படி சொல்ல வரல, கெட்டவனா இருக்காதீங்கன்னு சொல்றேன். பார்க்குற பார்வை அப்படி. கெட்டவங்க கண்ணுக்கு எல்லாமே கெட்டதா தான் தெரியும். வந்துட்டா பெருசா ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணு. ஹலோ, நல்லவங்களுக்கு பிரியா எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவா. ம், ம், ம். ஓ, என்னடி இங்கே நின்னுட்ட? வா உள்ள வா. வா வா, பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. சக்தி, இவதான் என்னோட ஃப்ரெண்ட் அக்ஷரா. ஹாய். ஹாய், ஹாப்பி பர்த்டே. என்னங்க? இல்ல இல்ல, நான் குடிக்க மாட்டேன். இப்படி ஒரு பார்ட்டிக்கு வந்து எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. இட்ஸ் ஓகே. ஏய், நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கேரி ஆன். நினைச்சோன்னே அடிக்கிறாரு. சொல்லுங்க அங்கிள். என்ன பார்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் பார்த்தி. சொல்லுங்க அங்கிள். இல்ல, அந்த இன்ஜினியரிங் பிளான் அப்ரூவ் ஆயிடுச்சா? அப்ரூவல் ஆயிடுச்சு அங்கிள். அதை ஒரு போட்டோ எடுத்து உடனே சென்ட் பண்ண முடியுமா பார்த்தி? ஷியோர். ஒரு 5 மினிட்ஸ்ல அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ். ஓகே ஓகே பார்த்தி. இங்கே தானே அப்ரூவல் பிளானை வச்சுருந்தோம். எங்கே போயிருக்கோம்? ஒருவேளை காவி எங்கேயா எடுத்து வச்சிருப்பாளா? தானே நானே நானே நானா
டிவோர்ஸ் பேப்பரே தான். டிவோர்ஸ் பேப்பர் கிழிஞ்சிருக்கு. காவியை தான் கிழிச்சிருக்கணும். அப்படின்னா அவ என்ன ஏத்துக்கிட்டா தானே அர்த்தம்? இது காவியை பார்த்துட்டா பஞ்சாயத்து ஆயிடுமே. ஐயே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சது அப்புறம் சர்ப்ரைஸா கெட்டி போயிடும். அதனால எல்லாத்தையும் இருந்த இடத்துல அப்படியே வச்சிருவோம். டே பார்த்தி, நீ எதையுமே பார்க்கல, எதையும் எடுத்து வைக்கல, உனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, பிளான். அப்பா, சூப்பரே. ஹலோ. ஹலோ பிரியாவா? ஆமாங்க. நான் நீலங்கர போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஆம், சொல்லுங்க. ஈசிஆர்ல பிராத்தல் நடக்குதுன்னு ரேடுக்கு போனோம். அங்க உன் ஹஸ்பண்ட கைது பண்ணிருக்கோம். ஈசிஆர்ல பிராத்தல் நடக்குதுன்னு ரேடுக்கு போனோம். அங்க உன் ஹஸ்பண்ட கைது பண்ணிருக்கோம். ஏன் ஹஸ்பண்டா? சான்ஸே இல்லை மேடம். உன் ஹஸ்பண்ட் பேர் ஜீவா தானே? மேடம் ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவரு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டாரு. இப்படிதாம்மா எல்லா பொண்ணுங்களும் புருஷனை நம்புறீங்க. ஆனா அவனுங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆம்பளைங்க ரெண்டே ரகம் தான். ஒண்ணு வாய்ப்பு கிடைச்சவன், இன்னொன்னு வாய்ப்பே கிடைக்காதவன். இங்க எவனும் ராமன் கிடையாது. என்னம்மா அமைதியா இருக்க? உன் புருஷன் ஏன் அங்க போனான்னு சொல்லவா? ஏன் மேடம்? நீயும் உன் புருஷனும் சந்தோஷமாலாம் இல்ல, கரெக்டா? எத்தனை நாளைக்கு தான் அவனும் சாமியாரா இருப்பான்? அதான் விரதத்தை முடிக்க அங்க போயிருக்கான். அவன் மேல எஃப்ஐஆர் போட போறோம். அதுக்குதான் முன்னாலேயே ஜஸ்ட் உனக்கு இன்ஃபார்ம் பண்ண. நேரா ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம்.